7 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து போட்டாச்சு. இது அகலம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இன்னும் ஒரு வருஷம், இந்த பக்கம் ஒரு வருஷம், இந்த பக்கம் ஒரு வருஷம் நான் வந்து போட போறேன். இதோட நிப்பாட்டிக்கணும்னாலும் நீங்க நிப்பாட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அகலமா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அதனாலதான் நான் அகலமா போடுறேன் கொஞ்சம். ஆனா போட்டா 2 வருஷையா தான் ஏத்த முடியும். நம்ம ஒரு வருஷம் மட்டும் போட்டுட்டு நிறுத்தாதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த சைட்ல ஒரு வருஷம் போட்டிங்கன்னா அந்த சைட்ல ஒரு வருஷம் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததா அடுத்த இன்ட்ல போட போறோம். இப்படியே எப்பவும் மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இன்ட்லையும் போட்டு முடிச்சுட்டு அதே அளவு வச்சு வயரை வெட்டி விட போறோம். இப்போ இந்த சைடில் முடிச்சுட்டு அந்த சைடில் ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதே அளவுக்கு வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு அடுத்ததாக இந்த சைடுக்கு வந்துருங்க. இந்த சைடில் போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து 9 வருஷம் வந்து அடியோட அகலம் வந்து வரும். இப்போ 7 போட்டிருக்கோம். இந்த சைடில் 1 8, இந்த சைடில் 1 9, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம மேலே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 9 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து போட்டாச்சு. இதுவே போதுமான அகலம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுவே போதும், இதுக்கு மேலே போட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம சுத்து வயரை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து மேலே வந்து நம்மளுக்கு வந்து வயர் அந்த வயர்லேயே நம்ம போட்டுடலாம். அதுக்கு வந்து வயர் தேவையில்லை. அதனால நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கைப்பிடிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வயர் தேவை. இப்போ மேலே வந்து நம்ம சாதா முடிச்சு தான் போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டு இருக்கு பாருங்க, அந்த இன்ட்டில் சுற்றி இந்த மாதிரி சாதா முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சாதா முடிச்சு தான் வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்ட்டுல நம்ம போட்டுட்டு போனாவே மூளை வந்து தானாக திரும்பிடும். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த இன்ட்டில் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே வந்தால் தேவை, அதுவே போதும். ஒவ்வொரு அதாவது இதில் வந்து நம்மளுக்கு 6 மூளை கிடைக்கும். 6 மூளையில் ஒரு வயர் வந்து தனித்தனியாக நிற்கும். அந்த வயரை வந்து நம்ம உள்ளே சொருகி விட்டுட்டு போட வேண்டியதுதான், அவ்வளவுதான். எப்பவும் மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு இப்போ இந்த லாஸ்ட்ல இங்கே ஒரு முடிச்சு இருக்கு பாருங்க, இந்த முடிச்சு இப்போ இந்த சைடில் ஒரு இன்ட்டு இருக்கு, இந்த சைடில் ஒரு இன்ட்டு இருக்கு. நடுவில் ஒரு வயர் மட்டும் தனியாக நிற்கும். அந்த வயரில் மட்டும் நம்ம போடக்கூடாது. போடாமல் உள்ள சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வயரை நம்ம உள்ள சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். இந்த வயரை கட் பண்ணி கூட விட்டுறலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் போட்டாலும் போட மாட்டோம், இருந்தாலும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். 6 வயரையும் கட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, ஒரு சொருகிற அளவு விட கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க. கூடுதலாக விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வயரில் நீங்கள் போட மாட்டீங்க. அடுத்ததாக இந்த இடத்துல இருக்கிற வயர் 2 வயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக இந்த சைடில் இருக்கிற வயர்
இப்போ இந்த மூலையில் நம்ம மூலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிச்சையும் பார்த்துக்கணும் எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும்னு. இன்ட்டுவா இருக்கக்கூடாது, அந்த வயர் வந்து தனியாக நிற்கணும். வேற வயரை பிடிச்சு கட் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சொருகி விடுறதுக்கு பதிலாக இதிலையே சேர்த்து கூட நம்ம போடலாம், அப்படியும் போடலாம். இப்போ பாருங்க, இந்த வயரையும் இந்த வயரையும் சேர்த்து இப்படி போட்டு விட்டுறலாம், உள்ள இப்படி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு வயர் இருக்கு பாருங்க, இந்த வயரை இந்த சைடில் இல்லைன்னா இந்த எந்த சைடில் உங்களுக்கு வசதியாக வருதோ அந்த சைடில் வச்சு போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி விட்டுருங்க. அடுத்ததா இந்த மாதிரி போட்டுட்டு இப்படியே மூலையில் எல்லா இடத்துலையும் போட்டு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த இன்ட்டுலையும் எல்லா இடத்துலையும் நம்ம போடணும். இந்த இன்ட்டில் அப்படியே சுற்றிலும் நம்ம போட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துல நான் சேர்த்து போடலை, இப்போ போட்டுருவேன். 4 மூலையும் நம்ம வந்து இந்த மாதிரி வயரை கட் பண்ணி அதை சேர்த்து நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி சேர்த்து வச்சு போட்டு விட்டாச்சு. 4 மூலை இல்லை, சாரி 6 மூலை. 6 மூலையிலையும் வயரை இந்த மாதிரி உள்ள வச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி போடுறதுனா, இந்த இன்ட்டுவா இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அப்படியே வரிசையாக போட்டு கொண்டு வரணும். இங்கே ஒரு 3 முடிச்சு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அடுத்ததா இந்த இடத்துல இப்படியே தான் போட்டு வரணும். இந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அடுத்ததா இந்த இடத்துல இன்ட்டுவா இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த இன்ட்ல எல்லா இடத்துலையும் நம்ம போட்ட வேண்டியதான்.
இந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க. அடுத்து இந்த சைடில் நம்ம போட்டாச்சு, இந்த இடத்துலையும் போட்டாச்சு. இந்த ஒரு மூளை ஒரு இடத்துல மட்டும் ஃபுல்லாகவே நான் வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அடுத்ததான் நீங்கள் போடும்போது அப்படியே கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் போட்டேன். இங்கே பாருங்க மேலே ஏறி இருக்கு பாருங்க, நல்லாவே நம்மளுக்கு மேலே ஏறிக்கிறது தெரியுது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு சுற்றிலும் வரும். இந்த இடத்துலையும் அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரியே நீங்கள் போட்டு கொண்டு வந்துடுங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி போட்டு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது வருஷம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இந்த இடத்துல மட்டும் நல்லா பெரிய கேப்பாக விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல இருந்து, இந்த மூளையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இன்ட்டுவாக வரும். அந்த இன்ட்டில் எல்லாத்துலேயும் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த கொஞ்சம் வயர் வெட்டி விட்டுருக்கோம் பாருங்க, அந்த வயரை அப்படியே உள்ள வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே கொண்டு வந்துருங்க. வர்ற வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே கொண்டு வந்துடலாம். ஒரு 2-3 முடிச்சுக்கு தான் வரும். அதை அப்படியே உள்ள வச்சு அப்படியே போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அடுத்து பாருங்க இன்ட்டுவாக வந்துடுது. அந்த இன்ட்டுவில் எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். கட்டமாக வரும். நான் இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு 3 வருஷம் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாத்துலேயும். இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து போடுறதுக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கேப், இந்த இடத்துல மட்டும் பெரிய கேப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு வயரை நம்ம உள்ள வச்சு சொருகியிருக்கோம். அதனால் ஒரு வருஷம் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அடுத்த வருஷம் கரெக்டாக அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் இப்படி தான். நான் எல்லாமே இந்த இடத்துல நான் போட்டு காட்டுறேன். போட்டு காட்டிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போடையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷையாக முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்க நல்லாவே மேலே ஏறி இருக்கு. இப்போ இந்த சைடில் கொஞ்சமாக போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இதே மாதிரி தான் வரும். இப்படியே அடுத்தடுத்த முடிச்சு நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு போட போட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிரும். இது சுத்து வயரும் கிடையாது. நம்ம பாட்டு கிராஸாக இருக்கிற வயர் எல்லாத்துலேயும் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் மேலே ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.